3ல கொஸ்டின் நம்பர் 13 12 வெவ்வேறான புத்தகங்களில் 5 புத்தகங்களை கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம்? அதில் முதல் கொஸ்டின், 2 குறிப்பிட்ட புத்தகங்கள் எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 புத்தகம் எப்பொழுதுமே இருக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2, 2 குறிப்பிட்ட புத்தகங்கள் எப்போவுமே தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 வழிகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ மொத்தம் 12 புக்கில் 5 புக்கில் தேர்வு செய்யணும். 12C 5 வழிகளில் தேர்வு செய்யலாம். 12 புக்கில் 5 புத்தகத்தை டோட்டலாக தேர்வு செய்யணும். 15C 5ன்னு தேர்வு செய்யலாம். அதில் குறிப்பிட்ட 2 புக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எப்படின்னு பார்க்குறோம். 15C 2னா 12 பெருக்கள் 11 பெருக்கள் 10 பெருக்கள் 9 பெருக்கள் 8 டிவைட் பை 1 × 2 × 3 × 4 × 5. 4 3 12க்கு 1 அடிச்சிடலாம். 4 5 2 5 10க்கு அடிச்சிடலாம். அப்போ 11 9 8 இது மட்டும் தான் மீதி இருக்கும். அப்போ 792 வகைகளில் அடுக்கலாம். 12 புத்தகத்தை 5 புத்தகத்தை அடுக்கும் வழிகள் 792. இப்போ அதில் குறிப்பிட்ட 2 புத்தகங்கள் எப்பொழுதுமே இருக்கணும். அப்போ 2 புத்தகத்தை போயிடுச்சுன்னா மீதி எத்தனை புக்கு இருக்கும்? 10 புத்தகம் இருக்கும். 10 புத்தகத்துலேருந்து 3 புத்தகத்தை தேர்வு செய்யணும். அப்போ 10C 3. அப்போ 10C 3யோட வேலை எவ்வளவு? 10 × 9 × 8 டிவைடட் பை 1 × 2 × 3. இது ரெண்டையும் அடிச்சுன்னா 1 × 2 4 2 1 3 3 3 3 4 3 12 12 × 10 120. அப்போ 120 வழிகளில் அமைக்கலாம். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 புத்தகங்கள் எப்போவுமே தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த புத்தகத்தில் தேர்ந்தெடுக்கிறத கழிச்சா போதுமானது. 2 புத்தகங்களே தேர்வு செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த புத்தகம் எவ்வளவு? 12. 12ல் 2 போச்சுன்னா 10. அப்போ 10 புத்தகத்திலிருந்து 5 புத்தகம் தேர்வு செய்யணும். 10 புத்தகத்திலிருந்து 5 தேர்வு செய்யணும். அப்போ 10C 5 வழிகளில் தேர்வு செய்யலாம். அப்போ 10C 5னா 10 × 9 × 8 × 7 × 6 டிவைட் பை 1 × 3 × 4 × 5. 2 5 10 1 கேன்சல் ஆயிரும். ஒரு 4க்கு 8 அடிச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். ஒரு 3க்கு 3 9 அடிச்சுன்னா 3 கிடைக்கும். 2 6 6 × 42 252 வழிகளில் அடுக்கலாம்.